Hi friends, நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்மகிட்ட தோசை மாவு இல்லாத சமயத்துல wheat flour வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு தோசை செய்ய போறோம். இதுக்கு மெஷர்மென்ட் கப்ல ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு இதல நான் போட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவு எண்ணெயோ நெய்யோ இல்ல பட்டர் என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை நீங்க போட்டுக்கலாம். நான் இப்போ இதல பட்டர் ஆட் பண்றேன். தேவையான அளவு salt போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூசுவலா தோசை மாவு கரைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊத்தி கரைப்போம். இதல நீங்க தண்ணியும் ஊத்தி கரைக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு பட்டர் மில்க் அதாவது மோர் போட்டு கரைக்க போறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு மாவு பதம் பார்த்துட்டு அப்புறமா தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம யூசுவலா எப்படி தோசை மாவுக்கு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு பதத்துல தான் கரைக்க போறோம். இந்த அளவுக்கு கரைச்சுக்கோங்க. இப்போ கரைச்சிட்டு நம்ம இத ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வெச்சிருவோம். அதுக்குள்ள ஒரு காரசாரமான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இந்த தோசைக்காக. இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுருக்கேன். உங்ககிட்ட பெரிய ஆனியன் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆனியன் போட்டிங்கன்னா போதும். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான சால்ட் போட்டுட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை தாளிச்சிக்கலாம். நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்க போகிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெயில் எண்ணெய் சூடானனா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லா சட்னி தாளிக்கும் போது நீங்கள் பெருங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சட்னி எடுத்து கொட்டிடலாம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கி ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கின அப்புறம் நீங்கள் இந்த சட்னியை இறக்கிடுங்க. செம்ம டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை தோசை கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தோசை போட்டுக்கலாம் வாங்க. இந்த தோசை நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஒப்புனா மாதிரியும் வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம கோதுமை தோசை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது. நெய்யோ எண்ணெயோ என்ன போடணுமோ உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இதில் நெய் போட்டிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்ததும் நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பியாச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தோசையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.